அண்ணா இருக்கீங்களா? ஓகே, அண்ணாக்கு நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்க. எபி செக் பண்றியா? ஜோ எனி ஆக்டிவிட்டி கூட வைக்கலாம் ஜோ, ஏதாவது சாங் ஏதாவது பாடுறாங்கன்னா. ஓகே, அண்ணாக்கு நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். ஹி வில் ஜாயின் இன் ஃபியூ மினிட்ஸ். அதுக்குள்ள எதர் அந்த புக் சாங் இல்லைன்னா எனி வர்ஷிப் சாங் நீங்க பாடலாம் இப்போ. எனி வாலண்டியர்ஸ் ஃப்ரம் எனி டீம். புக் சாங் ஓகேவா? ஓகேண்ணா. யா. Okay. The grand old book, the grand old book, you will find the words of comfort wherever you may look. So keep on believing in the grand old book. Numbers, Deuteronomy, Joshua, Judges, Ruth and Samuel, Kings, Chronicles and Chronicles, Ezra, Nehemiah, Esther, Job, Pope, Sam, Popes. The grand old book, the grand old book, you will find the words of comfort wherever you may look. In sorrow, in pain, His promise never fails. So keep on believing in the grand old book. Ecclesiastes, Song of Songs and Isaiah, Jeremiah, Lamentation, Ezekiel, Daniel, Hosea, Joel, Amos, Obadiah, Jonah, Micah, Nahum, Habakkuk, Zephaniah, Haggai, Zechariah, Malachi. The grand old book, the grand old book, you will find the words of comfort wherever you may look. In sorrow, in pain, His promise never fails. So keep on believing in the grand old book. Matthew, Mark, Luke, John, Romans, Corinthians, Galatians, Ephesians, Philippians, Colossians, Thessalonians, Timothy, Titus, Hebrew, James, Peter, John, Jude, Revelations. ஓகே, தேங்க்யூ ஜினோஜ் அண்ணா. ஒரு ஜான் விட்டுட்டீங்க லாஸ்டா. ஓகே, எனிவே இட்ஸ் a குட் ட்ரை. ஸோ ஜினோஜனா அவங்க டீமுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெரி குட். ஓகே, டிஎஸ்பி ராஜா வந்துட்டாங்க. ஆனால் வெல்கம் யூ ஃபார் த டே. கேக்குதாண்ணா? கேக்குது ஜோ. Thank you. You can take over the session now. Yeah, thank you. மீண்டுமாக நாம் இந்த நாளிலே இந்த தேவனுடைய வேதத்தை ஆராய்வதை குறித்த காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். 2வது நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த நாளுக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நமக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? Any questions or clarification that is so impressing or நம்மகிட்ட இப்ப தெரிஞ்சுட்டு அதுக்கு அடுத்த காரியங்களை கற்றுக்கொள்ளணும்னு ஏதாவது இருக்கா? ஆமே, ஆடிபிள்? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. ஹலோ ஹலோ பிரதர், எனக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். இந்த டைம் வேர்ட்ஸும் பிளேஸும் டைம் வேர்ட்ஸும் வேறும், அதே மாதிரி பிளேஸ் வேர்ட்ஸ் வென் பிளேஸ் வேர்ட்ஸ் வேர், டைம் வேர்ட்ஸ் வேர். சோ இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எப்படி அப்படியே ஒரே ஓவர்லாப்பிங்கா வர மாதிரி வருது, ரெப்பிட்டிஷன் மாதிரி வருதுல, அது
overlap. அதுல கொஞ்சம் ஐ நீட் சம் கிளாரிஃபிகேஷன். Yeah. Thank you for அது repetition அதுல ஐ நீட் சம் கிளாரிஃபிகேஷன். Yeah, thank you for asking அக்கா. அங்க கண்டிப்பா ஓவர்லாப் இருக்கும். அதே ஆன்சர் தான் அங்கேயும் வரும். வேருக்கும் பிளேஸுக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். வென்னுக்கும் டைமுக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். பட் நம்ம ரெண்டு இடத்துலயும் ஏன் போடுறோம் அப்படின்னா we just get familiarize with the passage. நம்ம அந்த பகுதியில இருக்கிற எல்லா காரியங்களும் நம்ம திரும்ப எழுதுறதுனால தவறு கிடையாது. It is not wrong to rewrite so that we'll get familiarized. அங்க என்ன இருக்குன்னு சொல்லி நம்மளோட மனதிலையும் நம்மளோட மைண்ட்லயும் நல்ல கிளியரா வந்து பதிஞ்சிரும். So there are repetitions. There will be repetitions in no problem. Okay. Hope it helps. Is there any other clarification? Only one doubt actually. Yes, Janoj. Places வந்து மென்ஷன் அது பண்ற நேரத்துல சம்டைம்ஸ் வந்து வேற பிளேசஸ் அந்த இடத்துல ரெஃபர் பண்றாங்க. பட் he was in not அந்த பிளேஸ்ல இல்ல. சோ அப்படின்னு வரும்போது both places இங்க பண்ணணுமா இல்ல only where he was அந்த இன்சிடென்ட் பிளேஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணணுமா? Come again கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. இப்போ பிளேசஸ் வந்து மென்ஷன் பண்ற இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்குள்ள போர்ஷன்ல எங்களுக்கு கப்பர்நௌம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கேலிலேல தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது. சோ இந்த போத் பிளேசஸ் இது பண்ணணுமா இல்ல கேலிலே மட்டும் தான் எடுக்கணுமா? கப்பர்நௌம் பத்தி என்ன சொல்லி இருக்காங்க? அங்க தி ராயல் பர்சன் ஆபீசர்ஸ் சன் அவங்க வந்து ரெசிடென்ட் வந்து கப்பர்நௌம். ஆனா இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க he came from there ன்னு சொல்லிட்டு. Yeah. Galilee. You can mention it. ஏன்னா அவங்க அங்க இருந்து வர்றாங்கன்னு சொல்லிருக்காங்களே. So he is not from Galilee but he is from other nearby town. அப்படின்றப்ப it is better to mention that so that you will know that it is happening. தேவனுடைய வார்த்தை கிறிஸ்துவுடைய வார்த்தை it is not within the time boundary, geographical boundary அப்படின்றத நம்ம வந்து இன்டர்பிரேஷன்ல பார்க்க முடியும். So it is good to mention that if it is mentioned in the passage. Okay. Anything else? Yes, Nana, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. Yes, Jamuna. What is the main event அப்படி சொல்லி நம்ம 4th one பாக்குறோம்லனா ஆமா. அதுல வந்து நம்ம ஏதாவது ஒன் மட்டும் எடுத்தா போதுமா இல்ல நம்ம more than one எழுதலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுடைய பேசேஜ்ல வந்து இந்த இப்ப சாம் அண்ணா சொன்னாங்களா அதே பேசேஜ் தானா? சோ நான் வந்து ஒரு இது எழுதிக்கிட்டேன். என்னன்னா அந்த ராஜாவும் அவங்களுடைய வீட்டு மனுஷங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்தார்கள்னு ஒன்னு எழுதியிருக்கேன். அண்ட் எனக்கு இன்னொன்னு தோணுது என்னதுன்னா அற்புதத்தையும் அடையாளம் அற்புதங்களை காணாதவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இன்னொன்னு இருக்குது. சோ இப்படி மோர் தென் ஒன் எடுத்துக்கலாமா இல்ல நாங்க ஒன்னு மட்டும் எழுதணுமா? மெயினா யூசுவலா ஒரு கதை எழுதுறாங்கன்னா அந்த இன்சிடென்ட்ல ஒரு தீம் தான் இருக்கும். மோஸ்ட்லி ஜெனரலா ஒரு தீம் மட்டும்தான் இருக்கும். பட் தேர் குட் பி ஒன் எக்ஸ்ட்ரா சப் தீம். அதுக்குள்ள ஒரு சின்ன சப் தீம் இருக்கலாம். ஆனா நிறைய எழுத முடியாது. 3-4 தீம்ஸ் எழுதணும்னா தென் அந்த பேசேஜோட தீம் வந்து டைல்யூட் ஆயிடும். ஸோ ஒரு மெயின் தீம் என்னன்னு சொல்லி பார்க்கணும். பட் இட் வில் டேக் சம் டைம் ஃபார் அஸ் டு கெட் த்ரூ தட். அந்த தீமை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கண்டுபிடிச்சிருவோம்னா மேபி வி மே கெட் இட். ஒரு சில நேரம் நம்ம இங்கிலீஷ் பைபிள்ல மேல டைட்டில் கொடுத்திருப்பாங்க. we can see that, but sometimes that title also may be misleading. So we should be careful about that. நாம அதை வாசித்து நமக்கு அந்த பகுதியில என்ன தீம் என்ன முக்கியமா அந்த ஆத்தர் சொல்ல வர்றாரு, இந்த கதை எழுதுறது மூலமா அந்த ஆத்தர் நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லி நம்ம ஒரு தீமை கண்டுபிடிக்க வேண்டியது முக்கியம். பட் there could be at least maybe just one more sub theme. அவ்வளவுதான். Okay na, thank you na. Thank you. ஹலோ. எஸ் ராகேஷ். கம்பேரிசன் எழுதுறது எப்படி? கான்ட்ராஸ்ட்னா இப்போ ஆப்போசிட் வேர்ட்ஸ் எழுதுவோம். கம்பேரிசன்ல அது வெர்பலா வெர்ப் எடுத்து எழுதணுமா அல்லது இப்ப இயேசுன்னு ஒரு இடத்துல இருக்கு, இன்னொரு இடத்துல மனுஷகுமாரன் இருக்கு, அத கம்பேரிசனா எழுதலாமா? Yeah, that's very true. Thank you ராகேஷ். நீங்க அதாவது வேர்ப் மட்டும் இல்ல மனுஷங்களையும் கம்பேர் பண்ணியிருந்தாங்க. எதையுமே கம்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க எழுதலாம். இயேசு வந்து மனுஷகுமாரன் சொன்னாங்கன்னா
அந்த மாதிரி கம்பேர் பண்றோம். அதாவது ரெண்டு காரியங்களை கம்பேர் பண்றதுக்காரி ஒப்புமைப்படுத்தி இது சம்பந்தப்படுத்துறாங்க இல்லையா, அந்த காரியங்களை நம்ம எழுதலாம் கண்டிப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல I'll explain that little more. அந்த comparison and contrast, two of the passageல இருந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். So you'll be able to get little more idea. அண்ணா Yes, Ilakya. அண்ணா, how is it describe? Ilakya, கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? I'm not able to hear you. உங்க சத்தம் கேட்கல. கேக்குதா அண்ணா? ஹலோ அண்ணா. yes, சொல்லுங்க. அண்ணா, how is it describe அப்படின்னு சொல்லிருக்குல்லண்ணா. ஆமா. இப்போ என்ன பண்ணணும், அந்த பேசேஜ்ல இருக்க எல்லாத்தையும் என்னென்ன இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணி எழுதிட்டே வரணுமா, இல்ல ஏதாவது மெயினான விஷயம் மட்டும் எழுதணுமாண்ணா? இல்ல அது எப்படி எழுதணும்னு? It could be taken in both ways. இப்ப மெயின் காரியம் எப்படி நடந்துச்சுன்னு ஒரு இது பார்க்கலாம். அப்புறம் சின்ன சின்ன காரியங்களை எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணாங்க, எப்படி அவங்க பேசினாங்க, எப்படி அவங்க முறுமுறுத்தாங்களா, அந்த மாதிரியான காரியங்கள் இருந்தா இட் இஸ் குட் டு ரைட். இது நாம ஏன் எழுதுறோம்னா, ஒரு சில நேரம் இந்த காரியங்கள் வேற கேள்விக்கும் பதில் எழுதியிருப்போம். பட் ரிப்பிட்டேஷன் இஸ் குட் இன் அப்சர்வேஷன். திரும்பவுமா எழுதுறதுனால நம்ம அந்த பகுதி இன்னும் ஆழமா நம்ம புரிந்து கொள்ள முடியும். அந்த பகுதியில இருக்கிற எல்லா காரியங்களும் நம்ம மனசுல பதிய ஆரம்பிக்கும். ஸோ இட்ஸ் குட் டு ரைட். பட் நிறைய காரியங்கள் எழுத தேவையில்லை. முக்கியமான காரியங்கள் எப்படி நடந்தது, எப்படி சொல்லி இருக்கிறாங்க அப்படின்ற காரியங்களை நம்ம கண்டிப்பா எழுதலாம். சரி, இப்ப நம்ம இந்த நாளுக்குரிய காரியத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி குயிக்கா நான் இந்த கம்பேரிசன் அண்ட் கான்ட்ராஸ்ட் மாத்திரம் உங்களுக்கு குயிக்கா சொல்லிடலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த லூக்கா 19:1-10 வரை கம்பேரிசன் அண்ட் கான்ட்ராஸ்ட்னா ரெண்டு காரியங்களை சம்பந்தப்படுத்தி அதுல இருக்க சிமிலாரிட்டிஸ் பாக்குறது கம்பேரிசன். கான்ட்ராஸ்ட்னா அதுல இருக்கிற ஆப்போசிட் காரியங்களை பாக்குறது, அதுதான் கம்பேரிசன் அண்ட் கான்ட்ராஸ்ட். ஒருவேளை ஆரம்பத்துல இதை நீங்க கண்டுபிடிக்க முடியலாட்டி டோன்ட் வரி, டோன்ட் கிவ் அப். ஐயோ இது முடியலையே, எனக்கு என்ன பண்றது, எனக்கு இதுக்கு மேல போக முடியாதானா? இல்ல. இனிஷியலா we may need some more time. கொஞ்சம் நாள் ஆகும். நம்ம ஆரம்பத்துல நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸும் படிக்கிறப்ப ஆரம்பத்துல கொஞ்சம் தடுமாறுவோம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கலாம். இந்த கம்பேரிசன் அண்ட் கான்ட்ராஸ்ட்லயும் சரி, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்லயும். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நான் உங்களுக்கு 3 மாத்திரம் தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. நம்ம ஸ்பெஷலா பொயட்ரி, ப்ராஃபஸி எல்லாம் பாக்குறப்ப, அதே மாதிரி பேரபிள்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய காரியங்கள் இன்னும் அங்க இருக்கும். ஸோ அங்க நம்ம இன்னும் போக 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 இன்னும் நம்ம ஒரு சில புக்ஸ் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன் பின்னாடி கடைசியில. அந்த புக்ஸை நம்ம பாக்குறப்ப இன்னும் பல காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளலாம். அதனால டோன்ட் கிவ் அப், ஜஸ்ட் மேக் அன் அட்டெம்ப்ட். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பாக்குறது லூக்கா 19:1-10 சகையோட காரியத்துல பாக்குறோம். இந்த ரெண்டு காரியம் வெல்தி அண்ட் புவர் பார்க்க முடியும். There is a contrast. Climbed, மேல ஏறுனா கீழே இறங்கி வந்தா there is a contrast. அதுல வேறு ஆப்போசிட்டா இருக்கு. ஏமாத்துறது, நான் கொடுத்துறேன் திரும்ப கொடுத்துறேன், ஏமாத்திருந்தேன்னா திரும்ப கொடுத்துறேன், that is a contrast. அப்புறம் began to mutter, முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. முறுமுறுக்க ஆரம்பிக்கிறேன்னா மெதுவா பேசிக்கிறது, வெளியே சத்தம் இல்லாம யாருக்கும் கேட்காதபடிக்கு மெதுவா பேசிக்கிறது. ஆனா சகையோ என்ன பண்றான், தைரியமா எந்திரிச்சு நின்று எல்லாத்தையும் சத்தமா பேசுறான். stood up and spoke. அது வேற்றுமையான கான்ட்ராஸ்டான காரியம். லூக்கா 5வது அதிகாரம் 1-13 இருக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஃபிஷர்மென் அவங்க மீன்களை பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களை எதா மாத்த போறாரு, ஃபிஷர்ஸ் ஆஃப் மென்னா மாத்த போறாரு, மனுஷங்களை பிடிக்கிறவங்களா மாத்த போறாரு. So there is a comparison. மீன்களை பிடிக்கிறவங்கள மனுஷங்களை பிடிக்கிறவங்களா மாற்றுகிறது. அப்புறம் கான்ட்ராஸ்ட் பார்த்தோம்னா லிட்டில் அண்ட் லார்ஜ் 3வது வசனத்திலையும் 6வது வசனத்திலையும் பார்க்கலாம். அப்புறம் sat down and standing. அதுக்கப்புறமா 3வது வசனத்துல ஆஸ்ட்னு இருக்கும், 5வது வசனத்துல ஆன்சர்ட்னு இருக்கும். அவர் கேட்கறது பதில் சொல்றது. திரும்பவும் 3வது வசனத்துல they hear. அப்புறம் 4வது வசனத்துல ஸ்பீக்கிங், அவர் பேசுறது. 3வது வசனத்துல நம்ம திரும்பமா ஆஸ்ட் இருக்கும், அப்புறம் டாட். ஒரு சில வேற டிரான்ஸ்லேஷன்ஸ்ல அந்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா நத்திங் அண்ட் எவ்ரிதிங், கம் டிபார்ட், அஸ்டானிஷ்ட், பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க,
பயப்பட்டாங்க. brought and left, let down and catch. வலைய கீழே போடுற ஆழத்துல போடுறாங்க, அப்புறம் மீன்களை பிடிக்கிறது. சோ இந்த காரியங்கள்லாம் கம்பேரிசன் அண்ட் கான்ட்ராஸ்ட். சோ இதுல உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிவ் அ ட்ரை அகைன். இன்னொரு தடவை நம்ம அட்டெண்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம முதல்ல சைக்கிள் கத்துக்கிட்டவங்க எல்லாம், சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டவங்களா இருக்கட்டும், வேற எந்த காரியங்களை புதுசா கத்துக்கிட்டவங்களா இருக்கட்டும், சைக்கிள் கத்துக்கிட்டவங்க விழுகாம நம்ம கத்திருக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனா விழுந்துட்டதுனால நம்ம விட்டுட்டு இருந்தோம்னா, ஐயோ நான் இதுக்கு மேல கத்துக்கிற மாட்டேன், என்னால முடியாதுன்னு விட்டுட்டோம்னா நம்ம முழுசா கத்துக்க முடியுமா? கற்றுக்கொள்ள முடியாது. அதே போலதான் நம்ம இந்த காரியங்களையும் கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ தயவு செய்து நீங்க தொடர்ந்து இதை ட்ரை பண்ணுங்க, தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த நாள்ல நம்ம நேற்று பார்த்த காரியம் purpose of study the Bible. 2 types of Bible study பார்த்தோம், டிடக்டிவ் அண்ட் இண்டக்டிவ். 3 steps பார்த்தோம். அப்சர்வேஷன்ல என்ன காரியத்தை நம்ம அதிகமா பயன்படுத்தும்? நம்மளோட பாடி பார்ட்ஸ்ல we use our eyes more. Yeah, thank you. நம்மளுடைய கண்களை அதிகமா பயன்படுத்துவோம். அதற்கு அப்புறமா what does it say? அப்சர்வேஷன் என்னது? what does it say? நம்மளுடைய கண்களை அதிகமா பயன்படுத்துவோம். இன்டர்பிரேஷனா what it meant then. தயவு செய்து அந்த then அப்படின்ற வார்த்தையை நம்ம குறித்து கொள்ளணும். இன்னைக்கு அர்த்தம் அல்ல, அந்த பகுதி எழுதப்பட்ட காலத்துக்குரியத்துல அந்த நாட்கள்ல என்ன அர்த்தம் கொடுத்தது, அதற்கு நம்ம சிந்தை அதிகமா பயன்படுத்துவோம். கடைசியாக அப்ளிகேஷன், வாட் டஸ் இட் மீன் டு மீ பர்சனலி. இந்த நாள்ல என்னுடைய இருதயத்தை நான் ஆராய்ந்து பார்த்து இந்த காரியம் எனக்கு என்ன சொல்கிறது என்று பார்த்தோம். அப்சர்வேஷன்ல குயிக்கா பார்த்தோம்னா FFQ 7 உண்மை அறியும் காரியங்களை பார்த்தோம், லிட்டரரி ஸ்டைல் பார்த்தோம், ரிப்பீட்டட் வேர்ட்ஸ், டைம் வேர்ட்ஸ், place words, connecting words, unknown words, comparison and contrast, figures of speech, grammarல adjective, adverb, tense அதெல்லாம் பார்த்தோம். parenthesis, bracketsல ஏதாவது இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சோ இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த காரியங்கள் தான் இது அப்சர்வேஷன் சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம முக்கியமா இந்த இன்டர்பிரேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யோசித்து நம்ம மனதுல வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், பைபிள் இஸ் primarily a faith document written by people of faith to bring people into faith and to build up people in faith. என்னது? வேதாகமும் விசுவாச மக்களால் எழுதப்பட்ட ஒரு விசுவாச பிரமாணம். எதற்காக எழுதப்பட்டது? மக்களை விசுவாசத்திற்குள்ளாக நடத்துவதற்கும், விசுவாசத்துல இருக்கிறவர்களை விசுவாசத்துல இன்னும் வர்த்திக்க செய்யவும் உருவாக்கப்பட்டது, எழுதப்பட்டது. இது பிரைமரியா இட்ஸ் அ ஃபெய்த் டாக்குமெண்ட். நம்ம அநேக நேரம் இதை சயின்ஸை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண ட்ரை பண்றோம், கிடையாது. அல்லது எல்லா ஹிஸ்டரியும் ப்ரூவ் பண்றதுக்கு இதை வச்சு ட்ரை பண்ணோம்னா கொஞ்சம் அங்கங்க நம்மளால முடியாது. ஏன்னா உலக வரலாற்றுல இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் இங்க நமக்கு சொல்லல. நமக்கு தேவையான நாம் விசுவாசத்துல வருவதற்கும் வளர்வதற்கும் தேவையான காரியங்களை ஆண்டவர் நமக்காக தந்திருக்கிறார். தவறு தப்பா எது நமக்கு சொல்லுதா, பொய் சொல்லுதா அப்படின்னா கிடையாது. இட் டசன்ட் சே எனிதிங் லை, இட் டசன்ட் லை. இது ஆண்டவருடைய வார்த்தை, பொய் சொல்லாது, தவறு இழைக்காது. ஆனால் இது ஒரு விசுவாச பிரமாணம். சரிங்களா? இந்த காரியத்தை ஞாபகம் வைத்துக்கொண்டு இந்த நாளுக்குரிய காரியத்துக்குள்ளாக செல்லல. இன்டர்பிரேஷன், வாட் இட் மென்ட் தென். அந்த நாட்களிலே இந்த காரியம், இந்த பகுதி என்ன அர்த்தம் தந்தது, என்ன கருத்து தந்தது, என்ன பொருள் தந்தது. சோ இன்டர்பிரேஷன்ல அந்த காரியத்தை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். To find or determine the meaning of observed facts. நம்ம அப்சர்வேஷன்ல ஒரு சில காரியங்களை நம்ம கண்டுபிடித்திருக்கோம் அல்லவா? அந்த கண்டுபிடித்த காரியங்களுடைய, அந்த உண்மைகளுடைய, அந்த சத்தியங்களுடைய அர்த்தம் என்ன, நம் பல டீடைல்ஸ் அங்க பார்த்திருக்கோம். அந்த டீடைல்ஸோட அர்த்தம் என்ன என்று சொல்லி நாம் கண்டுபிடிக்க போகிறோம். The main purpose is to know the mind of the author to the intended audience. தயவு செய்து இதை பாருங்க. To the intended audience, what the author wanted his original readers to know. என்ன காரியம்? இந்த பகுதியில நாம் எடுத்துக்கொள்கிற இந்த வேத பகுதி நம்மை யோசித்து அந்த
எழுத்தாளர்கள் அந்த ஆத்தர்ஸ் எழுதல. நம்ம 21ஆம் நூற்றாண்டில் அமர்ந்து கொண்டு இந்த வேதத்தை வாசிப்போம், இந்த வேதத்தை இப்படியாக புரிந்து கொள்வோம் என்று அவர்கள் யோசிக்கவில்லை. அவர்கள் அந்த நாளிலே நம்ம ஓல்ட் டெஸ்டமென்ட், நியூ டெஸ்டமென்ட் எல்லாமே கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு புத்தகமும் ஒரு சில குறிப்பிட்ட ஆடியன்ஸுக்காக, அதற்காக மாத்திரம் எழுதப்பட்டது. தேவன் தம்முடைய அருளால அது நமக்கும் உதவியாக, நமக்கும் பலனாக இருக்கும்படியாக அதை நமக்கு தந்தரில் இருக்கிறார். அதுதான் நம்ம டூவல் ஆத்தர்ஷிப்போட மிராக்கிள். மனுஷனும் தேவனும் இணைந்து இந்த வேதத்தை நமக்கு தந்திருக்கிறாங்க. மனிதர்களால் எழுதப்பட்டது, தேவனால் ஏவப்பட்டு நமக்கு தந்திருக்கிறார்கள். அதனால அந்த நாட்கள்ல ஒருவேளை கொரிந்தியருக்கு பவுல் எழுதுகிறார் என்றால், அந்த கொரிந்தில இருக்கிற மக்கள் பவுலுடைய நிருபங்களை வாசிக்கும் போது என்ன புரிந்து கொண்டார்கள், அவர்களுக்கு அந்த நாளில என்ன புரிந்து கொள்ளப்பட்டது, அந்த காரியத்தை நாம கண்டுபிடிக்க வேண்டியது முக்கியம். ஏன் நாம கண்டுபிடிக்கணும்? the significance என்ன? பைபிள் encourages us to do. வேதாகமம் இந்த காரியத்தை, இந்த வேதாகமத்தின் சத்தியங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறது. யாராவது ஒருத்தர் நெகமியா 8:8 வேகமா வாசிக்கலாமா? இன்னொருத்தர் 2 தீமோத்தேயு 2:15, நெகமியா 8:8, 2 தீமோத்தேயு 2:15, இன்னொருத்தர் 2 பேதுரு 2:1 எடுத்து வச்சுக்கோங்க, அப்புறமா வாசிக்கலாம். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். இங்க எஸ்ரா என்ன செய்கிறார்? வேத பிரமாணங்களை வாசித்து அர்த்தம் சொல்லி விளங்க செய்கிறார்கள். யாருக்கு? இந்த எஸ்ரா அந்த நாட்களில் இருந்த இந்த எபிரேய மக்களுக்கு, இஸ்ரவேல் தேசத்தாருக்கு, அவர்கள் சிறைப்பிடிப்பிலிருந்து மீண்டுமாக வந்து இந்த இஸ்ரேல் தேசத்துல, இந்த தேசத்துல இருக்கும் போது அவர்களுடைய இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் இந்த வேதத்தை மறந்து விட்டார்கள். வேதத்தை மாத்திரமல்ல, தங்களுடைய மொழியையும் மறந்து விட்டார்கள். அந்த நாட்களிலே இந்த வேதத்தோட அர்த்தம் அவர்களுக்கு தெரியவில்லை. அதனாலதான் இந்த ஜனங்களுக்கு இந்த எஸ்ரா இந்த வார்த்தைகளை, இந்த பிரமாணங்களை வாசித்து அர்த்தம் சொல்லி, அர்த்தம் சொல்வது மாத்திரமல்ல விளங்க செய்தார்கள். They interpreted for them. They explained everything. வேதத்தில் உள்ள சத்தியங்களை நாம் அர்த்தம் தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. அது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம். 2 தீமோத்தேயு 2:15, நீ வெட்கப்படாத ஊழியனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையா இரு. ரொம்ப அழகா கொடுத்திருக்கிறாங்கல்ல. எப்படியாக இருக்கணும்? வேத வசனத்தை சரியாக பகுத்து போதிக்கிறதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். வெட்கப்படாத ஊழியக்காரனாக. யோசிக்கலாம், இது தீமோத்தேயு ஊழியக்காரருக்கு தானே கொடுத்திருக்கிறாங்க? இல்ல, இந்த வேதத்தை ஆராயணும், வேதத்தை வாசித்து அதை புரிந்து கொள்ளணும் என்று இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த பகுதி சொந்தமானதா இருக்கிறது. தேவன் நமக்கு இந்த பகுதியை அதற்காக கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, நேற்றே நான் சொன்னது போல தவறான உபதேசங்களை எதிர்கொள்ள, அவற்றை எதிர்த்து நிற்க, அவற்றிலிருந்து நம்மை காத்து கொள்ள இந்த வேதத்தில் இருக்கிற சத்தியங்களை நாம் சரியாக புரிந்து கொள்வது, அர்த்தம் தெரிந்து கொள்வது முக்கியமாக இருக்கிறது. 2 பேதுரு 2:1 வாசிங்க பார்க்கலாம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டல்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். இந்த தவறான போதனை, இந்த கள்ள உபதேசம் இப்ப மாத்திரம் கிடையாது, ஆரம்ப நாட்களிலே, முதல் நூற்றாண்டிலே ஆரம்பித்து விட்டது. அதனாலதான் பேதுரு எழுதுகிறார், நீங்கள் இவர்களிலிருந்து உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். இவர்கள் புது புது காரியங்களை நமக்குள்ளாக சொல்லுவார்கள். அவர்கள் கொண்டு வருகிற காரியங்கள் எல்லாம் நம்மை அழிவுக்குள்ளாக கொண்டு செல்லுகிற தவறான போதனைகளாக இருக்கும். அதனால அவர்களிடத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நான் நேற்றே நிறைய சொன்னேன், அநேக நேரம் இந்த மாதிரியான புது புது நூதனமான உபதேசங்கள் வந்துட்டு இருக்கு. அதை நம்ம எப்படி சரியா நம்மை நாமே காத்துக்கொள்ள முடியும்? நாம போய் அவங்கள சரி செய்யணும்னு நான் சொல்லல. we cannot correct everyone, but we can guard ourselves and we can guard the people around us. நாம
நம்மை காத்துக்கொள்ளவும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களை காத்துக்கொள்ளவும் முடியும். ஏன் தெரியுமா? பிகாஸ் இட் இஸ் our ரெஸ்பான்சிபிலிட்டி. அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கடமையா இருக்கிறது. our own spiritual lives depend on our right understanding. நம்முடைய விசுவாச வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அதோட வளர்ச்சி நாம் வேதத்தை எப்படியாக சரியாக புரிந்து கொள்ளுகிறோம் என்பதிலே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியமும். ஊழியங்கள்ல லீடர்ஸா இருக்கிறோம். ஒரு சிலர் மாணவ தலைவர்களாக இருக்கிறீங்க, ஒரு சிலர் பட்டதாரிகளாக தலைவர்களாக இருக்கிறோம். அநேகரை விசுவாசத்துக்குள்ளாக நடத்துவதற்கும் விசுவாசத்திற்குள்ளாக வந்தவர்களை அவர்கள் விசுவாசத்துக்குள்ள வளர்ப்பிப்பதற்கும் நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நமக்கு அந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறார். சோ நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் மற்றவர்களையும் பாதிக்கும். மற்றவர்களை மாத்திரமல்ல, அவர்களுடைய தலைமுறைகளையும் பாதிக்கும். I often say to my Bible college students, என்ன சொல்லுவேன் தெரியுமா? நாம சரியா வேதத்தை போதித்தா அது 3 தலைமுறைகளை கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்முடைய பேரண்ட்ஸ் ஜெனரேஷன், ஒருவேளை நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா 4 தலைமுறைகள், பிள்ளைகளுடைய ஜெனரேஷன். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. நாம சரியா புரிந்து கொண்டோமானால் நம்முடைய இந்த வேதத்துடைய அர்த்தம், நம்முடைய வேத அறிவு நம்முடைய தலைமுறை மாத்திரமல்ல 3 தலைமுறைகளுக்கு சரியான தாக்கத்தை உருவாக்கும். ஒரு தேவ மனிதன் இப்படியா சொல்லுகிறார், இஃப் one generation forget God's word, the next generation will forget God himself. ஒரு தலைமுறை தேவனுடைய வேதத்தை மறந்தார்களானால் அடுத்த தலைமுறை தேவனையே மறந்து விடுவார்கள். நாம எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? ஒரு தலைமுறை வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அடுத்த தலைமுறை தேவனை புரிந்து கொள்ளாமல் போவார்கள். தேவனை குறித்த அறிவு அவர்களுக்கு சரியாக இருக்காது. Their understanding will be affected if our understanding is affected, whether it is positive or negative. So நாம என்ன செய்யணும்? Without proper biblical understanding, our theology, நம்முடைய விசுவாசம், நாம் தேவனை குறித்து யோசிக்கிற காரியங்களும் நம்முடைய ஊழியமும் it is at stake. அது ஒரு விளிம்புல இருந்து கொண்டிருக்கிறது, ஒரு முக்கியமான காரியத்துல இருந்து கொண்டிருக்கிறது. நாம் யோசிக்கணும். சரி, இந்த இன்டர்பிரிட்டேஷன்ல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம குயிக்கா பார்த்துருவோம். ஏன் இந்த இன்டர்பிரிட்டேஷனுக்கு இவ்வளவு நாம சிரத்தை எடுக்கணும், ஏன் இவ்வளவு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு 6 காரியங்கள் குயிக்கா பார்த்துட்டு பிரின்சிபல்ஸ்குள்ள நம்ம போகலாம். டைம் கேப், ஸ்பேஸ் கேப், ஜியாகிராபிக்கல், கஸ்டம்ஸ் கேப், லாங்குவேஜ் கேப், ரைட்டிங் கேப் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கேப். இது ஒவ்வொன்றும் என்னன்னு சொல்லி நம்ம குயிக்கா பார்த்துடலாம். டைம் கேப், நம்ம நேற்றே சொன்னது போல இந்த வேதாகமும் 3500 ஆண்டுகளிலிருந்து 2000 ஆண்டுகள் பழமையானது. அதுல இருக்கிற காரியங்கள் அந்த நாட்களிலே எழுதப்பட்டது. ஒருவேளை நாம பவுல போய் சந்தித்து, ஐயா பவுலே, இந்த கொரிந்து பட்டணத்துக்கு இந்த காரியங்கள் எழுதுனீங்க இல்லையா, இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி நாம் இந்த நாள்ல பவுல இடத்துல கேட்க முடியாது. அல்லது கொரிந்து பட்டணத்துல அந்த